ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் தோசை வித் கோகனட் சட்னி. ஸோ தோசை செய்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த கல் சூடாகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். ஸோ தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு நான் வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போது இதை லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொரப்பாக நீங்கள் அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எதுக்காக தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் சட்னி நல்லா மிருதுவாக வரும். இப்போது இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து தாளிப்பு போட்டுடலாம். பாத்திரம் நம்ம எவ்வளோ தான் வாஷ் பண்ணி வச்சாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது சாப்பாடு செய்யும் போது மறுபடியும் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள், சரியா? தண்ணி நல்லா காஞ்சதும் கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி சத்தம் வரணும் பொரியும் போது. அடுத்ததாக நம்ம இது கூட கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். இப்போது இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறோம் சட்னிக்கு தேவையான அளவு. இப்படி இந்த சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்சியில் இருக்க தேங்காவை உள்ளே ஊற்றணும். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இதை நம்ம வந்து கடாயில் ஊற்றிடலாம். இப்போது நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா ஸ்டெப்ஸும் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து தோசை தான் ஊற்ற போகிறோம். அதனால் இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்குது. இப்போ தோசை ஊற்றுறதுனால நம்ம இதில் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு சுத்தமான கரண்டி பயன்படுத்தி இதை நல்லா கலந்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறம் தோசை மாவுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ மாவு நல்லா ரெடியாக இருக்குது. தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கல் நல்லா சூடாக இருக்கா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தோசை வந்து பிஞ்சு வரும் இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம ஒரு டிப் யூஸ் பண்ணலாம். என்னென்னா ஏதோ ஒரு ஆயில் எடுத்துகிட்டு, கண்டிப்பாக நான் சமைக்கிற ஆயில் தான், விளக்கெண்ணெய் அந்த மாதிரிலாம் எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வெங்காயம்லாம் இருக்கும் இல்லையா? இதில் வந்து ஒரு பாதி வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கத்தி பயன்படுத்தி இந்த வெங்காயமில் லைட்டாக குத்திட்டு நம்ம தோசை ஊற்ற போகிறோம் இல்லையா? இதில் வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து கல் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம இந்த எண்ணெய் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, ஆனியன் ரப் பண்ணி, அப்போது அந்த தோசையில் வர ஃபஸ்ட்டு தோசை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோசையை வந்து யூஸ் பண்ணாதீங்க, தூர போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தோசையிலேருந்து நீங்கள் வந்து சுட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஏன் நான் வெங்காயம் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா தோசை வந்து ரொம்பவே வந்து கிறிஸ்ப்னஸ் வரும் அதில். இப்போ நம்ம தோசை ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா? தோசைக்கு நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கொஞ்சமாக ஒரு 4 ட்ராப் விட்டுட்டு தோசை நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இந்த வெங்காயம் வச்சு ப்ரஷ் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த தோசைக்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரியுதா இவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா? சூப்பராக வருது பார்த்தீங்களா? தோசை ரொம்ப அழகாக வரும். ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கு தான் இந்த டிப்ஸ் ஷேர் பண்ணேன். அவ்வளோதான். இப்போது பேக் சைட் டர்ன் பண்ணேன். நிறைய பேர் நான் ஃபஸ்ட்டு தோசையை வந்து வேஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதை கேட்டிருப்பீங்க. நான் எதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தோசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு ஊற்றணும். ஸோ ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் அதை தூர போட சொன்னேன். நீங்கள் வந்து தூர போட விருப்பம் இல்லைன்னா காக்காக்கு ஏதாவது வைக்கலாம். இப்போது இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு.
எவ்வளோ அழகாக கரண்டியில் வருது பார்த்தீங்களா. இப்போ இதை தட்டில் வச்சுக்கலாம். தோசைக்கல் பார்த்திங்களா நம்ம ரொம்ப அழகாக ஷைனிங்காக இருக்குது. ஸோ மீதி வர தோசைலாம் இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி தோசை சுட்டு பாருங்கள். நம்ம ரெடி பண்ணியிருக்க சட்னியை கொஞ்சமாக இந்த தோசையில் வச்சு, ஸோ இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த சாய்பாபாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஃபர்ஸ்ட் தோசை சாய்பாபாவுக்கு தான். சாய்பாபாவுக்கு தோசை படைச்சிட்டு வந்துட்டேன். இந்த தோசை அண்ட் கோக்னட் சட்னி ரெசிபி வித் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து பயன்பெறுங்க.